ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட செல்லம் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் சிவகாமி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 9500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பையனுக்கு இப்போ தான் 5 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னுடைய குழந்தையையும் தன்னையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அவர் ஓரளவு ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வாடகை வீடாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சுனிதா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் எக்ஸாமுக்கும் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. இவங்களுடைய அக்காவும் கவர்மெண்டில் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.